பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப சிம்ம ராசியில நம்ம எந்த மாதிரி உணவுகள் சாப்பிடலாம், எந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம், எந்த மாதிரி யாருக்கு தானம் பண்ணலாம், எந்த தானம் பண்ணலாம், எந்த பொருளை தானம் பண்ணலாம், எதை தானம் பண்ணக்கூடாது அப்படிங்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப எளிதாக வாழ்க்கை முன்னேற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையும் சரி, பணம் சார்ந்த விஷயத்திலும் நிறைய போராட வேண்டியது இருக்கும். பதவி உயர்வு எல்லாமே நல்ல பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அதே மாதிரி தன்னை சுத்தி ஒரு நிர்வாகத்தன்மை உருவாக்குவாங்க. பயங்கர ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருப்பாங்க. எல்லாமே ஓகேவா இருக்கும். ஆனா இவங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பணத்தினுடைய மதிப்பும் தெரியாது. அதுக்கு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பெண் விஷயத்துல, அதாவது குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாழ்க்கைய அமையாமல் இவங்க வெளி வாழ்க்கைக்கு சூட்டபிளாக இருப்பாங்க. வீட்டுக்குள் உள்ள வாழ்க்கையை அவங்களால கரெக்டா செலக்ட் பண்ணி எடுக்க முடியாது. இந்த மாதிரி சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப வலிமை, கடமை, கண்ணிய கட்டுப்பாடுகள் டயத்துக்கு எல்லாத்தையும் பங்க்சுவாலிட்டி அட்டன் பண்ணுவாங்க. நிர்வாகத்தன்மையில் ரொம்ப பவர்வான ஒரு ஆளாக இருப்பாங்க. இவ்வளவு இருந்தும், தன்னை சுத்தமாக வைத்திருந்தும், தன்னை எல்லாத்தையும் பார்த்திருந்தும் அவங்களால் அந்த குடும்ப வாழ்க்கைக்குள் ஒழுங்காக பண்ண முடியாது. அது பணம் சார்ந்த விஷயத்திலும் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியாத மாதிரி இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முதல்ல நான் பூவை எடுத்துக்கலாம். பூ மூலமா அப்புறம் ஒவ்வொன்றா என்ன உணவு, என்ன கலர், அதெல்லாமே எடுக்கலாம். இவங்க பூ என்ன பூ எடுக்கணும்னா சீமை சாமந்தி, அந்த பூவை பயன்பாட்டுல வைக்கணும். சீமை சாமந்தின்னா பாத்தீங்கன்னா இந்த சீமை சாமந்தி ரொம்ப வலிமையான பூவா இருக்கும். இது நீங்க கடவுளை நினைச்சுக்கிட்டு பெருமாளுக்கு இது பண்றது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். திருப்பதி பெருமாள் ரொம்ப பவரா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சீமை சாமந்தி பூ ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க வைக்கிற மட்டும் இல்லாமல், இரவு தூக்கம் இல்லாமல் ரொம்ப கன்ஃபியூஸ்டா, அதாவது இந்த இதுல உள்ளவங்க மனம் தடுமாற்றம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இரவு தூக்கத்தினுடைய அளவு குறைஞ்சிரும், அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போங்கும்போது இவங்க இரவு தூக்கத்தின் அளவு குறையதை விட எவ்வளவு உழைக்கிறதும் அது பயனில்லாத மாதிரி இருக்கும். அதனால அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால இவங்களுக்கு இந்த சீமை சாமந்தி பூ மன அமைதிப்படுத்தி நிதானமாக தூக்கத்தினுடைய தன்மையை எடுத்துட்டு வந்துடும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப பவர்ஃபுல்லா எடுத்துட்டு வரும். குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப வலிமையாக இருக்கும் இந்த சீமை சாமந்தி. இந்த சீமை சாமந்தி பூவை போட்டோவாகவோ இல்லாட்டா இது ஸ்டில்லாவோ வச்சு உங்க ஸ்கிரீன்ல, போன் ஸ்கிரீன்ல ஸ்டில்லா வச்சு நீங்க பார்த்துக்கிட்டே இருக்க உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைய வரும் இந்த சீமை சாமந்தி பூவால். அதே சமயம் உங்களுடைய இறை வழிபாடில் பெருமாள், திருப்பதி பெருமாள் இறை வழிபாடு உங்களுக்கு சிறந்த வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் யாராச்சும் லெக்சரர் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நட்பு பாராட்டி அவங்க மூலமாக ஏதாச்சும் பணம் வருவாய்களை வாங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு லெக்சரரோ மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ற இடத்துல இருக்கிறவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா, இல்லாட்டா பணத்தை கணக்கு போட்டு கால்குலேட் பண்ணிக்கிட்டே அந்த பணத்தை சிக்கனமா வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு 5 ரூபாயாச்சும் வாங்கி உங்களுடைய பர்சுல வச்சுக்கிட்டா கூட இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வருமான விஷயத்தில் நல்லா மாற்றங்கள் இருக்கும். இதெல்லாம் போக இவங்க வழிபட வேண்டிய திருப்பதி பெருமாளுக்கு காணிக்கை செலுத்துவது, திருப்பதி பெருமாளுக்கு அன்னதான உணவு அன்னதானத்தில் பணம் கொடுப்பது, இதெல்லாமே இவங்களுக்கு சிறந்த நற்பயனை கொடுக்கும், வருமானத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இப்ப இந்த பெருமாளுக்குள்ள விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இவங்க உண்ணும் உணவில் எந்த பொருளை எடுக்கலாம் அப்படின்னா, புதினா, அந்த மாதிரி புதினா சட்னி இந்த பொருட்களை எடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீரைகளை நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் உணவில் கீரைகள் அதெல்லாம் எடுத்துக்கிறது சிறந்த நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாகக்காய் இவங்க அதிகமா தானம் கொடுப்பது, அதே மாதிரி கீரை தானம் கொடுப்பதை விட பாவக்காய், அகத்திக்கீரையும் பசுமாட்டுக்கு கொடுப்பது, இதெல்லாம் இவங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல இவங்க கையில வச்சிருக்கிற பொருட்கள், அதாவது யாருக்கும் கொடுக்கக்கூடிய பொருட்கள் என்னன்னா, ஆரஞ்சு வடிவில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் கொடுக்காது. உங்க கையால் ரொட்டி தானம் கொடுக்காதீங்க, சப்பாத்தி கொடுக்காதீங்க. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஆரஞ்சு கலர் பொருளையும் நீங்க யாருக்கும் தானம் கொடுக்காதீங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா நீங்க போடுற செருப்பு ஆரஞ்சு கலர் செருப்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்களுடைய ஓட்டம் அதிகமாக இருக்கும், கர்மா வினைகள் சீக்கிரம் தீர்ந்துரும், வருமானம் பெருகும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சு கலர் பொருளுடைய செருப்புகள் இத நீங்க போடுறது ரொம்ப விசேஷமாக இருக்கு மட்டும் இல்லாமல் வேலை சார்ந்த விஷயத்திலும் உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.
அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்க கையில் கெட்டக்கூடிய கயிறுன்னா மகாலட்சுமி கோயில்ல போய் ஏதாச்சும் எந்த பொற்கோயிலாச்சும், எந்த மகாலட்சுமி கோயில், அஷ்டலட்சுமி கோயில் ஏதாச்சும் கோயில போய் கயிறு வாங்கி கெட்டுவது உங்களுக்கு சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது மஞ்சள் கயிறாக இருப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து உடுத்துற உடைகள் வந்து தானம் கொடுப்பது மிக சிறந்ததாக இருக்கும். நீங்க உடுத்துற உடைகள் கிடையாது, உடை வாங்கி தானம் கொடுப்பது மிக சிறந்த நற்பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது. அதே போல் நீங்க உடுத்துற உடையில் ஏதாச்சும் காயினோ இல்லாட்டா ஏதாச்சும் ஒண்ண வந்து உங்க உடையில் முடித்து வைத்துக்கொண்டே இருக்க உங்களுக்கு வந்து வருமான பெருக்கம் நல்லா இருக்கும், குடும்பஸ்தானம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே உங்களால கட்டி வைக்க முடியலன்னா உங்க மனைவியோ யார்கிட்டயோ அந்த உடைகள், மனைவி அல்லது கணவர்கிட்ட தான் கச்சிப்புல அதை வந்து ஒரு காயின் இல்லாட்டா ஒரு சின்ன லட்சுமி மகாலட்சுமி டாலர் உள்ள போட்டோஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டோ இல்லாட்டா அந்த டாலர் இதெல்லாமே உங்களுக்கு கச்சிப்லையோ இல்லாட்டா உங்களுடைய சேலை முந்தானிலையோ இல்லாட்டா துப்பட்டாலையோ எதுலையோ ஒண்ணு முடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது சிறப்பான பலனை கொடுக்கும். ஒவ்வொரு ட்ரெஸ் மாத்தும் போது அந்த டாலரை மாத்தி அடுத்த ட்ரெஸ்க்கு மாத்திக்கணும். இந்த மாதிரி அந்த உடைகளில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். நீங்க வந்து பேசுற வார்த்தைகள் வந்து எப்பவுமே வந்து அறிவுத்திறமான பேச்சுகள் அதிகமாக இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் அவங்ககிட்ட பேசும்போது அறிவு வளர்ச்சி விஷயங்கள் பேசுவது சிறப்பான ஒரு பலனை தரும். அதே மாதிரி உங்க பேச்சு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க. கொஞ்சமா தான் பேசுவீங்க, அது அது அவ்வளவுதான். அது வந்து ரொம்ப நங்கூர மாதிரி மனசுல நிக்கிற மாதிரி பேசுவீங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தைகளா இருக்கும். அதனால பேச்சின் அளவு சுருக்கமாக இருந்தாலும் அறிவுத்திறனான பேச்சுகளுடன் இருப்பதனால் நீங்க வந்து என்னன்னா மகாலட்சுமி வந்து இருக்கிற உருவத்தை எடுத்துக்கொள்வது மிக சிறந்த பலனை தரும். மகாலட்சுமி வந்து என்னன்னா திருப்பதி பெருமாள் அப்படி நின்ற குளத்தில் இருக்கும்போது மகாலட்சுமி கீழே உட்கார்ந்த மாதிரி இருப்பா. அந்த மாதிரி போட்டோவை வழிபாடுக்கு எடுப்பது மிக சிறந்த நற்பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிம்மராசிக்காரர்கள் வழிபாடுறது, உணவு இதெல்லாம் கவனமாக எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு வாழ்வில வந்து நிறைய மாற்றங்கள், நிறைய சக்சஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் பாத்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தி கொண்டு வந்து கொடுப்பீங்க அப்படிங்கிறதுல சிறிதும் ஐயம் இல்லை. அனைவரும் இதை பயன்படுத்தி நல்பலன் படுங்க. நன்றி, வணக்கம்.